Hi friends, welcome to Andika Designer. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணுறேன். ஸ்லீவோட லென்த்து வந்து நார்மல் லென்த்து 9.5 இன்ச்சு. மேலே பஃப்புக்காக நான் ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த 2.5 இன்ச்சுங்கிறது வந்து உங்களோட விருப்பம். பஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து தூக்குன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2.5 இன்ச்சுங்கிறதே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 3, 3.5 வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டர்லேருந்து நான் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம ஸ்லீவில் வந்து சென்டரில் கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் வந்து கீழ்கையோட சுற்றளவு வந்து அந்த 1 இன்ச்சுக்கு அப்புறம் தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். தையலுக்காக விட்டுக்கிட்டேன். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதுவும் அந்த 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ கை குழிவு ஒன்று எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இதுக்காக நான் வந்து ஒரு 2.5 இன்ச்சு நான் ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி எடுக்கிறோமோ சேம் அதே மாதிரி தான். அந்த பஃப் வந்து நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஆம் ஹோல் குழிவு எல்லாம் எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஸ்லீவோட ஹைட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து தான் எடுக்கணும். இப்போ நம்ம நார்மலாக ஸ்லீவ் எப்படி ட்ரா பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். பஃப் ஸ்லீவுங்கும் போது இப்படி தான் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். மேலேருந்து நம்ம வந்து எடுத்தோடனே ஷேப் எடுக்கக்கூடாது. இப்போ நார்மல் ஸ்லீவ் வந்து வரைஞ்சிட்டு அந்த ஸ்லீவோட அந்த அகலம் ஒரு எடுக்கும் பார்த்திங்களா, அந்த அகலத்துக்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பஃப்போட அந்த அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நான் மேலேருந்து நீங்கள் வந்து ஸ்லீவ் போடக்கூடாது. நான் எப்படி ட்ரா பண்ணேனோ அதே மாதிரி போடணும். இதில் நீங்கள் முன்குழிவு எடுக்கிறீங்க அப்படின்னா முன்குழிவும் இதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? நான் வந்து ஸ்லீவுக்கெலாம் எனக்கு முன்குழிவுலாம் இது எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் அப்படியே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் எனக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முன்குழிவு எடுப்பீங்க அப்படின்னா ஒரு கிளாத்தில் மட்டும் நம்ம ஸ்லீவுக்கு எப்படி குடஞ்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கலே அந்த மாதிரி முன்குழிவு வந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பஃப் வந்து வேணுங்கிற இடத்துல அர்க்காத் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ பஃபோட அகலம் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து அர்க்காத் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து நமக்கு ப்ளவுஸில் கொடுத்துருக்க மெயின் கிளாத்து. இந்த பீஸில் வந்து நான் கட் பண்ணி அப்படியே நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் பாருங்கள் 2 ஸ்லீவுக்குமே வந்து மெயின் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம லைனிங் கிளாத்தை எப்படி தச்சு திருப்புவோமோ சேம் அதே மெத்தடில் தான் இப்போ தச்சு திருப்ப போகிறேன். இப்போ ஸ்லீவில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஜாயிண்ட் போட்டு தான் வந்து நான் கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஸ்லீவ் வந்து பத்தலை. ஸோ அதனால் வந்து ஜாயிண்ட் பண்ணிவிட்டேன். ஸ்லீவ் ஒரு சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஜாயின் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கட் பண்ணேன். ஸோ அப்போ தான் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. துணி வந்து சுத்தமாக பத்தலை அப்படிங்கிறனால தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணேன். இப்போ நார்மலாக ஸ்லீவை வந்து கீழே வந்து தச்சு திருப்புற மாதிரி தச்சு திருப்பிட்டு ஒரு படிமான தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா மேலே வந்து பஃப் இருக்கும். சென்டரில் வந்து நமக்கு இந்த பாம்பாம் லேஸ் அந்த போட்லி பட்டன் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ சாரியில் வந்து ஃபுல்லாமே வந்து சில்வர் கலரில் இருந்துச்சு. ஸோ அந்த சில்வர் கலரில் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்து நம்ம டிசைன் வந்து இதில் கொடுக்க போகிறேன். இப்போ ஸ்லீவோட லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்லேயும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே வந்து நான் ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பஃப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து லைனிங்கும் சேர்த்து தான் வந்து நம்ம பஃப் வந்து வைக்கணும். இதுவே மற்ற பஃப்பு குட்டி பிள்ளைங்களுக்கு தைக்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி ஹெவி பஃப் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அப்போ வந்து லைனிங் வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைனிங் வந்து நார்மலாக வந்து கட் பண்ணிக்கிட்டு மெயின் கிளாத்தில் மட்டும் பஃப்புக்கான துணியை வந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி பஃப்புக்கு வந்து கம்பல்சரி வந்து லைனிங்லேயும் மெயின் கிளாத்லேயும் வந்து பஃப் வந்து வச்சு தான் ஆகணும். இப்போ ஸ்லீவோட சென்டர்லேருந்து நான் ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிசைன் எந்த இடத்துல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு லைன் போட்டுட்டு லைன்லேருந்து இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயுமே ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணும்போது ஸ்லீவோட சென்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை தான் நான் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பால் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, தெர்மோகோல் ஸ்பாஞ்ச் அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சில்வர் கலரில் நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சு அகலம், 2.5 இன்ச்சு வந்து உயரத்தில் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாத்துக்குள்ளே அந்த தெர்மோகோல் ஸ்பாஞ்சை வச்சு நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி நல்லா முறுக்கி விட்டுட்டு நம்ம நல்லா 4-5 வாட்டி வந்து த்ரெட்டை போட்டு நல்லா வந்து டைட் பண்ணி விடணும். நம்ம பூ கட்டினா எப்படி நம்ம வந்து டைட் பண்ணுவோமோ
அதே மாதிரி அந்த பாலோட நெருக்கமாக கழுத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கணும், இல்லைன்னா துணி வந்து லூஸ் விழுந்துடும். அப்போ நம்ம தைக்கும்போது அந்த பாலோட ஷேப் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கிடைக்காது. ஸோ பாலை ஒட்டின மாதிரி அந்த கிளாத்தில் வச்சு நல்லா வந்து டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்லீவில் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஸ்லீவில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஈஸியான மெத்தடை தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா ஸ்லீவோட எட்ஜில் இந்த டிசைன் வந்து இப்படி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுக்கல அப்படின்னா இந்த லேஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்லி பட்டனே நீங்கள் ஸ்லீவுக்கு அடியில் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி டிசைன் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பஃப் ஸ்லீவில் இந்த மாதிரி சென்டரில் மட்டும் இந்த டிசைன் வர மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்காக சென்டரில் வந்து ஸ்லீவெல்லாம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இதே மாதிரியே பண்ணலாம். இதுவே வந்து ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு எத்தனை அந்த இடத்துல வந்து எத்தனை போட்லி பட்டன்ஸ் வேணுமோ அத்தனை அதுவும் நீங்கள் கொண்டு கொடுத்துக்கலாம். நான் வந்து கீழேருந்து ஒரு 5 இன்ச்சு உயரத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மட்டும் எவ்வளோ வருதோ நான் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு அரை இன்ச்சு டிஃப்ரென்ஸில் இருக்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் ஃபூட்லாம் எதுவும் மாற்றலை. நம்ம உள்ளே வந்து ஸ்பாஞ்சு தான் இருக்குங்கிறனால ஃபூட் எதுவும் மிஸ்டேக் ஆகாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏதாவது மணி இந்த மாதிரி வச்சு ஏதாவது அந்த போட்லி பட்டன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபூட் வந்து மாற்றிக்கணும். நான் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே வந்து தையலுக்கு ஒட்டினாப்பில் அப்படியே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கிளாத் நமக்கு பிசுறு தேவையில்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஸ்லீவோட அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து இப்போ நம்ம தைச்சிட்டு வரோம். சரிங்களா, இப்போ இது வந்து இப்படி தைக்கும்போது நமக்கு அந்த ஸ்லீவ் வந்து உள்பக்கமாக துணி வந்து மடிஞ்சு வரும். அந்த மடிஞ்சு வர்றது தெரியாமல் இருக்கும். எடுத்தோடனே அந்த சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நூலோட பிசுறும் இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை தூக்கி நம்ம அந்த டிசைன் பண்ண அந்த போட்லி பட்டன் மேலே தூக்கி வைக்கிறேன். அதில் நம்ம வந்து நெருக்கி தூக்கி அந்த துணியை தூக்கி வைக்கணும். அந்த ஸ்பாஞ்ச் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல டைட்டாக பிடிச்சி வைக்கணும். கொஞ்சம் லூஸ் விழுந்துருச்சு அப்படின்னாலும் அந்த கிளாத் வந்து நகர்ந்துடும். நம்ம தெர்மோகோல் பாலும் வந்து நகர்ந்து போயிடும் அந்த பக்கம். அந்த பாலோட மண்டை மட்டும்தான் நமக்கு அந்த உருண்டாப்பில் தெரியணும். நம்ம உள்ளே கொடுத்துருக்க அந்த த்ரெட்டு நம்ம டைட் பண்ண மாதிரி அதெல்லாம் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. அந்த பால் மட்டும்தான் வெளியே தெரியணும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம டிசைனை பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அப்படியே துணியை தூக்கி வச்சுட்டு நான் அப்படியே தையல் போட்டு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு இந்த கீழே வந்து நம்ம டிசைன் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ உள்பக்கமும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த துணி வந்து லாக் ஆகிருக்கும் இந்த இடத்துல வந்து மடிச்சிருக்கிறது. ஸோ அதனால தான் வந்து கீழே லாஸ்ட்லேருந்து நான் வந்து தைச்சிட்டு வந்தேன். இப்போ மேலே வந்து நம்ம பஃப் வந்து வச்சுக்கலாம். இந்த பஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்டாகவும் வச்சுக்கலாம், சுருக்கமாக வச்சுக்கலாம், இல்லை எல்லா ப்ளீட்டும் ஒரே சைடு ஃப்ரண்ட் பக்கமாக இருக்கிற மாதிரி வைக்கலாம், இல்லை ஆப்போசிட்டில் சென்டர் அர்க்காத்துலேருந்து ஆப்போசிட்லேயும் ஃப்ளீட் வைக்கலாம். இந்த ஃப்ளீட் வந்து உங்களோட விருப்பம், எப்படி உங்களுக்கு வச்சா நல்லாயிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய டிசைன் இருக்குது இதில் பஃப் வைக்கிறதுக்குமே. பஃபோட உயரம் மட்டும் ஒரு 2.5 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தைச்சதுக்கப்புறம் 2 இன்ச்சு வந்து கை வந்து தூக்குன மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கு இந்த பஃப் நல்லாயிருக்கும். 2.5 இன்ச்சுக்கு மேலே வச்சு போட்டாலும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு கூட தாராளமாக வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்லீவ் டிசைனை நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு சாதாரண வந்து காட்டன் சாரீ தான் இது. இப்போ இதை வந்து நம்ம பாடி பார்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாடி பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து நான் டைமண்ட் நெக்கு தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் நான் பிரின்சஸ் கட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்லீவ் ரவுண்டை வந்து சென்டர் அர்க்காத்துலேருந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து காட்டன் சாரீங்கிறனால ரொம்ப வந்து போட்டு டிசைன் பண்ண முடியாது. ப்ளவுஸ் கிளாத்தில் இருந்ததை வச்சு அந்த சில்வர் பேஸ் இருந்ததுனால நான் வந்து இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து வெறும் பைப்பிங் மட்டும் கூட கொடுத்து சில்வர் கிளாத்தில் வச்சு த்ரெட் பைப்பிங் மட்டும் கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். நம்மளோட விருப்பம் எது வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவ்க்கு டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கும், அதே சமயம் பார்க்குறதுக்கும் லுக் நல்லா இருக்குங்கிறனால நான் வந்து இந்த போட்லி டிசைன் கொடுத்து பஃப் கை வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாடி பார்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டிசைன் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் நல்லாயிருக்குமா, நமக்கு செட் ஆகுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அந்தந்த ட்ரெண்டிங்கில் எல்லா ப்ளவுஸையுமே ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எப்போயுமே ஒரே மாதிரி ப்ளவுஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்து போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.